பதுளையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி 12ஆம் திகதி காலை பயணித்த கெக்ராவ டிப்போவுக்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் பிரேக் செயலிழந்த போது சாரதி பேருந்தை மண்மேட்டில் மோதி நிறுத்தி 14 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காலை 6:35 மணியளவில் பதுளையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து பதுளை மகியங்கனை வீதி ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த போது பதுளை துஞ்சிந்த வளைவுக்கு அருகில் பேருந்தும் பிரேக் செயலிழந்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து சாரதி உடனடியாக பேருந்தை மண்மேட்டில் மோதி நிறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. பயணிகளுக்கு சிறு கீறல் கூட ஏற்படாமல் அனைவரும் காப்பாற்றப்பட்டதாகவும் உடனடியாக பேருந்தை மண்மேட்டில் மோதி நிறுத்தியிருக்காவிட்டால் பேருந்து 1000 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பாரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் எனவும் சாரதி தெரிவித்தார். இது குறித்து கருத்து வெளியிட்ட பேருந்து நடத்துனர், நான் பயணிகளிடம் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுமாறு கூறினேன். சாரதி மிகச் சரியாக கணித்து மண்மேட்டில் பேருந்தை மோத செய்து நிறுத்தினார் என கூறினார். அதேவேளை கடந்த காலங்களில் இந்த வீதியில் பல கோர விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை அனைத்திற்கும் பிரேக் கோளாறுகளே காரணம் எனவும் பதுளை போலீசார் தெரிவித்தனர். பதுளையிலிருந்து அனுராதபுரம் நோக்கி 12ஆம் திகதி காலை பயணித்த கெக்ராவ டிப்போவுக்கு சொந்தமான பேருந்து ஒன்றின் பிரேக் செயலிழந்த போது சாரதி பேருந்தை மண்மேட்டில் மோதி நிறுத்தி 14 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் காலை 6:35 மணியளவில் பதுளையிலிருந்து பயணத்தை ஆரம்பித்து பதுளை மகியங்கனை வீதி ஊடாக பயணித்துக் கொண்டிருந்த போது பதுளை துஞ்சிந்த வளைவுக்கு அருகில் பேருந்தும் பிரேக் செயலிழந்ததாக கூறப்படுகின்றது. இதனையடுத்து சாரதி உடனடியாக பேருந்தை மண்மேட்டில் மோதி நிறுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. பயணிகளுக்கு சிறு கீறல் கூட ஏற்படாமல் அனைவரும் காப்பாற்றப்பட்டதாகவும் உடனடியாக பேருந்தை மண்மேட்டில் மோதி நிறுத்தியிருக்காவிட்டால் பேருந்து 1000 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து பாரிய விபத்து ஏற்பட்டிருக்கும் எனவும் சாரதி தெரிவித்தார். இது குறித்து கருத்து வெளியிட்ட பேருந்து நடத்துனர், நான் பயணிகளிடம் கெட்டியாக பிடித்துக் கொள்ளுமாறு கூறினேன். சாரதி மிகச் சரியாக கணித்து மண்மேட்டில் பேருந்தை மோத செய்து நிறுத்தினார் என கூறினார். அதேவேளை கடந்த காலங்களில் இந்த வீதியில் பல கோர விபத்துகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை அனைத்திற்கும் பிரேக் கோளாறுகளே காரணம் எனவும் பதுளை போலீசார் தெரிவித்தனர்.